ஆக்டிவ் இன்வெஸ்டிங் வர்சஸ் பாசிவ் இன்வெஸ்டிங் எது பெஸ்ட்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட்ல எல்லாரும் சேம் ரிட்டர்ன் ஆன் பண்றாங்களா? கொஞ்சம் பேரு மார்க்கெட் ஆவரேஜை விட அதிகமா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த அப்ரோச்சுக்கு பேரு தான் ஆக்டிவ் இன்வெஸ்டிங். ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கோட மெயின் கோல் என்னன்னா மார்க்கெட் ரிட்டர்னை விட பெட்டர் ரிசல்ட் எடுக்கிறது. ஆனா இது ஈஸி இல்ல, ரொம்ப அதிகமா எஃபர்ட் வேணும். ரெகுலரா அப்சர்வ் பண்ணணும், சேஞ்சஸ் புரிஞ்சிக்கணும், டெசிஷன் எடுக்கணும். டெசிஷன் ராங்கா போனா லாஸ் சான்ஸ் ரொம்ப அதிகம். இது ஒகேஷனலா பண்ற விஷயம் இல்ல, கண்டினியூஸ் அட்டென்ஷன் தேவை. பயம், டென்ஷன், ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னா ஹை எஃபர்ட், ஹை ரிஸ்க், ஹை மென்டல் பிரஷர். இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. ஆக்டிவ் இன்வெஸ்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாசிவ் இன்வெஸ்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 ஃபாலோ பண்ணுங்க. only for our followers.